தேவராஜா, 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 குரு பிரகஸ்பதியே, தேவராஜனே, தேவி இந்திராணியே மற்றும் தேவர்களே, தங்களுக்கெல்லாம் ஒரு அதி துக்கமான செய்தி. துக்கமான செய்தியா? அப்படி என்ன நடந்து விட்டது வாயுதேவா? மன்னன் தட்சனிட்ட சாபத்தின் பலனால் சந்திரதேவன் கொடிய நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளான். அவன் ஒளி இழந்ததால் பூலோகத்திலும் நட்சத்திரலோகத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எல்லா இடங்களிலும் மாசு ஏற்பட்டுள்ளது. படைப்புகள் அனைத்தும் தன் சமநிலையை இழந்து வருகின்றன. தேவராஜனே, இது உண்மையிலேயே துக்கமான செய்திதான். விரைவில் இதிலிருந்து விடுபட வழி ஏதும் நாம் செய்யாவிட்டால் சந்திரதேவன் ஒரே அடியாக அழிந்து விடுவான். மகனே சந்திரா, சந்திரா, மகனே சந்திரா, நான் நினைத்தது, நான் பயந்தது நடந்து விட்டது. தட்சன் அளித்த கடும் சாபத்திற்கு முன்னால் நமது மந்திரமும் தந்திரமும் வேள்வியும் பூஜையும் எதுவுமே செய்ய முடியாது. நாம் துரதிருஷ்டசாலிகள். நமது கண் முன்னேயே நமது மகன். இல்லை, அவ்வாறு கூறாதீர்கள். வேண்டாம் சுவாமி. அன்னை உயிர் கொடுப்பவள். அவளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியும் உண்டு. அவள் தன் குழந்தைகளுக்காக மரணத்துடன் போராடுவாள். நான் என் மகனை மடிவதற்கு விடமாட்டேன். பிரம்மதேவா, சந்திரன் இனிமேல் அழிந்து விடுவானா? தட்சனின் 27 நட்சத்திர புதல்விகளின் நிலை என்னவாகும்? ஏதாவது செய்யுங்கள். படைப்பின் நாயகனே, உமது படைப்புகள் இன்று துன்புறுகின்றன. சந்திரன் தவறு செய்துவிட்டது உண்மை. தக்ஷன் கோபத்தில் தனது மருமகன் சந்திரனை சபித்து விட்டான் என்பதும் உண்மை. ஒன்றை கவனிக்க தவறிவிட்டான். சந்திரன் அவனுடைய மருமகன் மட்டுமல்ல, சந்திரன் படைப்பின் முக்கிய அங்கமானவன். அவன் இல்லை எனில் பூலோகத்தின் வானிலைக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் அப்படியென்றால் படைப்புகள் அழியக்கூடிய நேரம் வந்துவிட்டதா பிரம்மதேவா? எனக்கு தோன்றுவது, படைப்புகளை அழிக்கும் சக்திகள் அனைத்தும் ஒரு எல்லைக்கு மீறி செயல்படாது. இந்த வழியில் தான் நான் யோசிக்க வேண்டும். யோசிக்கிறேன். தேவரிஷியே, படைப்புகள் துன்பத்துடன் போராடி கொண்டிருக்கின்றன. பிரம்மதேவன் தியானத்தில் அமர்ந்து விட்டார். தியானத்திலும் படைப்புகளை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். வேற எதுவும் இல்லை. ஆயினும் இவ்வளவு யோசிக்க அவசியம் என்ன இருக்கிறது? பிரம்மதேவன் சந்திரனுக்கு கிடைத்த சாபத்தை போக்குவதற்காக தனது மைந்தன் தட்சனுக்கு புரிய வைக்க வேண்டும். இல்லை என்றால் படைப்புகள் அழிந்துவிடும். தேவரிஷி, பிரளயம் வந்துவிடும். அவ்வாறு ஏதும் நடக்காது தேவராஜனே. நாம் தைரியத்தை இழக்கக்கூடாது. இது ஒரு சோதனை காலம். பகவான் சங்கரனின் அருளினால் ஏதாவது ஒரு வழி நிச்சயம் கிடைக்கும். எங்களது மனங்கள் உடைந்து விட்டது அன்னையே. எப்படிப்பட்ட தந்தை அவர்! ஒரு புறம் எங்களுக்கு திருமணம் செய்து சௌபாகியவதியாவாய் என்று ஆசை கூறினார், மற்றொரு புறம் அதை பறித்து கொண்டார். அன்னையே, அவரிடம் கூறுங்கள், எங்களுக்கு கணவனின் அன்பு வேண்டாம், அவருக்கு ஆயுளும் எங்களுக்கு குங்குமமும் வேண்டும் என்று. தந்தை சாபத்தை திரும்ப பெற்று எங்களை வாழ வைக்க வேண்டும். அவர் எப்படி இருந்தாலும் நாங்கள் அவருடனே வாழ்கிறோம். உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? கொடுத்த சாபத்தை திரும்ப பெற இயலாது. இது நடக்காது. ஆம், இனி ஒரு வழிதான் உள்ளது. பகவான் சிவசங்கரன் பக்திக்கு அடியான், பரம்பொருள். அவன் நம்மீது கருணை கொண்டால் சந்திரனுக்கு வாழ்வும் உங்கள் அனைவருக்கும் திருமண வாழ்க்கையும் நிச்சயம் கிடைக்கும். தைரியத்தை இழக்காதீர்கள். நீங்கள் நினைத்த அனைத்தும் நிச்சயம் நடக்கும்.
இந்த மௌனம் ஏன்? இந்த மௌனத்தின் காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? மகாராணி, ஏன் எனது கேள்விக்கு பதில் இல்லை? தங்களது கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள், தங்களது அன்பு செல்வங்களை இவர்கள் அனைவரும் தாங்களிட்ட சாபத்தால் கணவனை பிரிந்து தவிக்கிறார்கள். மகளே, கோபம் கொள்ள வேண்டாம் தந்தையே. எங்கள் வாழ்வை அழிக்க நினைத்து தாங்கள் என்னை மகளே என்று அழைக்க தேவையில்லை. நான் செல்கிறேன், என் கணவரிடம் நீ செல்கிறேன். எங்கும் செல்லக்கூடாது. நீ எனது ஆணையை மீற துணிந்தால் எனக்கும் சாபம் அளிப்பீர்கள். இதை தவிர உங்களால் என்ன செய்ய முடியும்? அன்னையே, என் கணவர் மரணத்துடன் போராடுகிறார். என்னால் அவரை விட்டு இருக்க முடியாது. நான் செல்கிறேன். ரோஹிணி, எனது சொல்லை மதிக்காமல் நீ சென்றால் நான் உன்னை சபித்து விடுவேன். போதும் சுவாமி, போதும். இவர்கள் அனைவருக்கும் தாங்கள் தந்தை என்றார், நான் அன்னை. இவர்களின் துக்கத்தை நான் தானே சுமக்கிறேன். இனி தங்களது வாயால் ஏதாவது கூறினால் நான் இந்த இடத்திலேயே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். எங்கு சென்று விட்டீர்கள் பிரபு? தாங்கள் எனது பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரபு. நந்தி, பிருங்கி, சிவகணங்களே, வணக்கம் அன்னையே. அன்னை சதிக்கு ஜெய். நீங்கள் எங்கு சென்றீர்கள்? சதாசிவன் எங்கு சென்று விட்டார்? எனக்கும் தெரியவில்லை அன்னையே. நான் அவரை தரிசிக்க இங்கு வந்தபோது பரம்பொருள் தியானத்தில் ஆழ்ந்து இருந்தார். பிறகு எங்கு சென்றாரோ தெரியவில்லை. வணங்குகிறேன் சதி தேவியே. தங்களுக்கு என்னை தெரியாது. எவ்வாறு தெரியும்? என்னை முதல் முறையாக காண்கிறீர்கள். தாங்கள் யார் தேவி? தங்களை பற்றி அறிந்து கொள்ள ஆவலாய் உள்ளோம். நான் அத்ரிய ரிஷியின் மனைவி, சந்திரனின் அன்னை அனுசூயா தேவி சதி. நான் தங்களையும் சதாசிவனையும் தரிசிக்க இங்கு வந்தேன். தாங்களா? தாங்கள் சந்திரனின் அன்னையா? அதாவது எனது சகோதரிகளின் மாமியார். தாங்கள் வர வேண்டும். எங்கள் மதிப்புக்குரியவர் அல்லவா? தேவாதி தேவன் எங்கிருக்கிறார்? அவர் எங்கு சென்று விட்டாரோ? எங்களுக்கே தெரியவில்லை. எனக்கு என்ன தோன்றுகிறது? எனது துர்பாக்கியம் விரைவில் என்னை விட்டு நீங்காது. எவ்வளவு ஆவலுடன் மகாதேவனை தரிசிக்க நான் இங்கு வந்தேன். பொறுங்கள், கண்ணுக்கு புலப்படாமல் பிரபு சதாசிவன் ஒவ்வொரு பொருளிலும் அமர்ந்துள்ளார். பக்தர்களின் குறைகளை களைவதற்கு அவர் எப்பொழுதும் காத்திருக்கிறார். உங்கள் மனதில் இருப்பதை கூறுங்கள் அன்னையே. சதாசிவன் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொள்வார். தெரியவில்லை எந்த கெட்ட நேரத்தில் அந்த தட்ச மகாராஜன் தனது பெண்களின் திருமணத்தை எனது மகனுடன் நடத்த வேண்டினாரோ. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் அன்னையே? சந்திரன் என் சகோதரிகளை மணந்தது முடிவான ஒன்று. ரோகிணியும் மற்ற சகோதரிகளும் சந்திரனை மணந்தது விதிப்படிதானே நடந்தது. அதை மாற்றி அமைக்க முடியாதே. ஆனால் திருமணத்திற்கு பிறகு நடந்ததெல்லாம் அர்த்தமில்லாதது. இந்த வையகத்திற்கே தெரியும். எனது மகன் சந்திரன் சுபாவத்தில் வெகுளி. உனது சகோதரிகளில் ரோகிணியைத்தான் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கான பலனைத்தான் இன்று சந்திரன் அனுபவிக்கிறான். சந்திரதேவனுக்கு என்ன ஆயிற்று? உனது தந்தை தட்ச மகாராஜன் கோபம் கொண்டு சந்திரனுக்கு சாபமிட்டார், கொடிய நோய் பீடிக்கும் என்று. இந்த துன்பத்திலிருந்து மகாதேவனை தவிர வேறு யார்தான் காப்பாற்றுவார்? தந்தையே, தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? தங்களது மருமகனையே சபித்து தங்களது புதல்விகளின் வாழ்வையே நாசப்படுத்தி விட்டீர்களே. ஆயினும் அன்னையே, நான் உறுதியாக கூறுகிறேன், எனது தந்தையிட்ட சாபம் சந்திரனை அழிக்க முடியாது. நீங்கள் கூறுவது உண்மையா? எவ்வாறு? விதி எழுதி வைத்துள்ளபடி சூரியன், சந்திரன்,
கிரக நட்சத்திரங்கள் நிலைத்திருக்கும். பிரளய காலம் வரை இவைகள் அழியாது. ஒருவேளை சாபத்தினால் கஷ்டங்கள் நேரலாம். நான் அந்த கஷ்டத்தை போக்கத்தான் பரமசிவனை தரிசிக்க வந்தேன். அந்த கஷ்டத்தை போக்க தாங்கள் வழி கூறுங்கள் தேவி சதி. சர்வலோக நாயகன் சதாசிவனை ஆராதிப்பதன் மூலம் நடக்க முடியாததும் நடந்துவிடும். நானும் ஆராதனை மூலம்தான் இந்த கைலையில் சிவனிடம் வந்து சேர்ந்தேன். சாபத்தின் வேகத்தை போக்க ஒரு வழிதான் உள்ளது. அதுதான் மிருத்யுஞ்சய மகாதேவனின் ஆராதனை. ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. பரமபிதா பிரம்மதேவா, தாங்கள் சிவனை தியானம் செய்து சந்திரனின் சாபத்தை போக்கும் வழியை அறிந்திருப்பீர்கள் அல்லவா? எங்களிடமும் கூறுங்கள். சாபம் தீர ஒரு வழிதான் உள்ளது. மிருத்யுஞ்சய மகாமந்திரத்தால் சிவனுக்கு ஆராதனை. அந்த மந்திரம் ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. மிருத்யுஞ்சய மகாமந்திரமா? ஆம். மிருத்யுஞ்சய மகாமந்திரத்தால் சிவனின் ஆசி அபாரமாக கிடைக்கும். மரணத்தை பற்றிய பயமும் போய்விடும். பிரம்மதேவா, நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தால் சிவனை ஆராதனை செய்வோம். சந்திரனின் துன்பத்தை நிச்சயம் போக்குவோம் பிரம்மதேவா. ஆயினும் இந்திரனே, மிருத்யுஞ்சய மகாமந்திரம் முழுமையாக பலன் அளிக்க வேண்டும் என்றால் அவன் மேற்கு பகுதியில் உள்ள கடற்கரைக்கு சென்று பிரபாத கஷேத்திரத்தில் சிவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதனையின் பலனாய் சந்திரனுக்கு கிடைத்த சாபத்தின் பாதிப்பு மெல்ல குறைய துவங்கும். சிவனின் அருளும் கிடைக்கும். அங்கு வீசும் கடற்காற்றால் சந்திரனும் குணமடைந்து விடுவான். நாராயண நாராயண. சுவாமி, தங்களுக்கு இத்துன்பம் என்னால் தானே வந்தது. இதற்காக எனக்கு என்றும் மன்னிப்பே கிடையாது. ரோஹிணி மகளே, இவ்வாறு உன்னையே கடிந்து கொள்வதால் பலனேதும் இல்லை. நாம் இருவரும் சேர்ந்துதான் சந்திரனை காக்க வழி தேட வேண்டும். அன்னையே, இத்துன்பத்திற்கு காரணம் நீ என நினைக்கிறாயா? ஆனால் இது உண்மையல்ல. நீதான் எப்பொழுதும் சந்திரனின் மனதில் நிறைந்திருக்கிறாய். அவனுக்கு சுகமளித்தாய். நீ எவ்வாறு அவன் துன்பத்திற்கு காரணமாவாய்? அன்னையே, எனக்கு தெரியும். உனது சகோதரிகளை உதாசீனப்படுத்தி சந்திரன் தவறு செய்து விட்டான். ஆனாலும் அது அவன் குற்றமல்ல ரோஹிணி. ஆயினும் அன்னையே, எல்லாம் என் குற்றம்தான். என்ன கூறுகிறீர்கள்? உனது தந்தை தட்ச மகாராஜனின் வேண்டுகோளை ஏற்றிருக்க கூடாது. அவரது 27 பெண்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்திருக்க கூடாது. தாங்களும் தந்தையும் தானே கூறினீர்கள், விதிப்படித்தான் இதுவும் நடக்கும் என. அதை மாற்ற முடியாதென்று. துன்பங்களை விதி என்று நாம் கூறி அதிலிருந்து நாம் விடுபட முடியாதே ரோஹிணி. தவறு தவறுதான். தவறுக்கான தண்டனையை தெரிந்தோ தெரியாமலோ அனுபவிக்க வேண்டும். என் சகோதரிகளின் நிலை இனி என்ன ஆகும்? அவர்களும் தான் என் போலவே சந்திரனை கணவனாக இருக்க தவம் இருந்தார்கள். மனதால் ஒருவரை கணவனாக நினைப்பதன் மூலம் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தக்கூடாது ரோஹிணி. உனது தந்தை தக்ஷனின் கடமை
அவர்களை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வேண்டுகோளை சந்திரதேவனும் தான் ஏற்றுக்கொண்டாரே. சந்திரனின் மனதில் உள்ளதை அறிந்திருப்பது அன்னை தந்தையின் கடமை. அதை நாங்கள் செய்யவில்லை. அதற்கு தண்டனையை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் இப்பொழுது நடந்தவைகளை பற்றி பேசி பலன் எதுவும் இல்லை. எப்படியாவது சந்திரனை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். கொடுத்த சாபத்தை பெற முடியாது என்கிறார்களே, அதன் பாதிப்பு இருக்குமா? என்ன செய்வதென்றே புரியவில்லை. இதற்காக தான் சிவனை தரிசிக்க நான் கையிலே சென்றேன். ஆனால் எனது துர்பாக்கியம் அங்கு அவரை தரிசிக்க இயலவில்லை. தாங்கள் சதியை கண்டிருப்பீர்களே. ஆம், அவள் தந்த நம்பிக்கையில் தான் நான் திரும்பி விட்டேன். சதி கூறினாள் சிவ ஆராதனை வீணாகாது என்று. சந்திரனை காப்பாற்றுவதற்காக நாம் சிவனை ஆராதிக்க வேண்டும். இந்த ஒரு வழிதான் உள்ளது. நிச்சயம் அன்னையே, இதில் நானும் சேர்ந்து கொள்வேன். மகளே, சிவ ஆராதனை வீணாகாது என்று. சந்திரனை காப்பாற்றுவதற்காக நாம் சிவனை ஆராதிக்க வேண்டும். இந்த ஒரு வழிதான் உள்ளது. நிச்சயம் அன்னையே, இதில் நானும் சேர்ந்து கொள்வேன். மகளே, நான் அவன் அன்னை, நீ அவனது மனைவி. நம் மனப்பூர்வமான பிரார்த்தனைக்கு பலன் நிச்சயம் இருக்கும். பகவான் சிவனின் அருள் நமக்கு நிச்சயம் கிட்டும். சந்திரனின் சாபம் நிச்சயம் போய்விடும். நாராயண நாராயண. தேவி ரோகிணி, கவலையை விட்டுவிடு. அந்த பரம்பொருளின் அருளினால் துன்பம் நிச்சயம் போய்விடும். இது உண்மையா தேவரிஷி? நாராயண நாராயண. ஹரிபக்தன் பொய் பேச மாட்டான். பரமபிதா பிரம்மதேவன் சந்திரனின் இந்த துன்பத்தை போக்க சிறந்த வழி ஒன்றை கூறியுள்ளார். அது என்ன தேவரிஷி? ரோகிணி, மேற்கு கடற்கரையில் பிரபாத் என்ற இடத்தில் சந்திரன் சிவலிங்கம் ஒன்றை அமைத்து சிவசங்கரனை மிருத்யுஞ்சய மந்திரத்தால் பக்தியுடன் ஆராதித்தால் உன் கணவன் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பி விடுவான். ஆனால் இம்மிருத்யுஞ்சய மந்திரம் என்ன தேவரிஷி? ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை சந்திரதேவன் தானே ஜபித்தால் அந்த சிவனே நேரில் காட்சியளித்து நச்சன் அளித்த சாபத்தை போக்கி விடுவார். ஆனால் இவருடைய நிலையில் இவர் எவ்வாறு அதை செய்வார்? கவலை கொள்ள வேண்டாம் தேவி. முதலில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபியுங்கள். சிவனின் அருளினால் எல்லாம் நன்மையாக நடக்கும். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. 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 ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய
मृत्युंजय महादेव नमोस्तुते। ओम नमः शिवाय मृत्युंजय महादेव नमोस्तुते। ओम नमः शिवाय मृत्युंजय महादेव नमोस्तुते। स्वामी स्वामी अम्मा स्वामी ரோஹிணி அன்னையே स्वामी நீடூழி வாழ்க மகனே. அன்னையே, தேவரிஷி கூறியபடி விரைவில் பிரபாத தலத்திற்கு செல்வோம். என்னை ஆசீர்வதியுங்கள். நான் சுமங்கலியாக வாழ வேண்டும். எனது ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. தீர்க்க சுமங்கலியாக இரு. ஏ சமுத்திர தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பாயாக. मृत्युंजय महादेव नमोस्तुते। ओम नमः शिवाय मृत्युंजय महादेव नमोस्तुते। ओम नमः शिवाय मृत्युंजय महादेव नमोस्तुते। சுவாமி, இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருந்தால் சிவனின் நேரில் வந்து அருளுவார். ஓம் நமः சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே। ஓம் நமः சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே। நமः சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே। ஓம் நமः சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே।
நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. ஓம் 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 நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. தேவி, சுவாமி, சுவாமி, சாபத்தில் தவிக்கும் சந்திரனை காப்பாற்றுங்கள். இல்லை எனில் எனது சகோதரிகளுடன் படைப்பிற்கும் துன்பம் ஏற்படும், பிரளயமும் ஏற்பட்டுவிடும். கவலை வேண்டாம் சதி. சந்திரன் அடைந்த சாபத்திற்கு விமோசனம் நிச்சயம் உண்டு. ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. 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 சந்திரதேவா, ஓம் நமச்சிவாய மிருத்யுஞ்சய மகாதேவ நமோஸ்துதே. மிருத்யுஞ்சய மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து என்னை மகிழ்வித்தாய். அதோடு மரணத்தையும் வென்றுவிட்டாய். இனி உனக்கு எந்தவித பயமும் இல்லை. நான் சாபத்திலிருந்து விடுபட்டு விட்டேன். நான் விடுபட்டு விட்டேன். முழுவதுமாக இல்லை. அந்த சாபத்தின் ஒரு சிறு பகுதி உன்னை விட்டு அகலாது. அது எப்படி பிரபு? அதாவது ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையில் தேய்ந்து போய் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து அமாவாசையாகி விடுவாய். ஆனால் நான் அளித்த வரத்தின்படி வளர்பிறையில் உனது ஒளி அதிகமாகும். பௌர்ணமி தினத்தன்று நீ மறுபடியும் உனது முழு வடிவத்தை பெற்றிடுவாய். நீடூழி வாழ்க. பகவானே, விண்ணப்பம் ஒன்று கேட்கலாமா? கூறு. எந்த சிவஜோதி எனக்கு காட்சியளித்து நோயை போக்கி புது வாழ்வை அளித்ததோ அது மற்ற பக்தர்களையும் நோயிலிருந்து காக்க வேண்டும். அதற்காக வேண்டுகிறேன். அந்த ஜோதி இங்கேயே அமர வேண்டும். வரும் பல பல யுகங்களில் சிவபக்தர்களுக்கு அருள வேண்டும். அப்படியே ஆகட்டும். துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். அழைப்பை ஏற்று ஜோதிர்லிங்கத்தில் அருள சிவனும் வந்தார். 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 அருள சிவனும் வந்தார்.
ராஜா தக்ஷன் சந்திரதேவனை கோபம் கொண்டு சபித்தான். பிரம்மதேவனின் ஆணையை ஏற்று சந்திரன் சிவனை ஜபித்தான். சந்திரன் அடைந்த சாபத்தை போக்க சிவனே நேரில் வந்தார். சந்திரன் புகழ் அதிகமாகி சிவன் சோமேஸ்வரனானார். சௌராஷ்டிரத்தின் சோமநாதரின் புகழுக்கு எல்லையே இல்லை. அதை துதித்தால் நமக்கு கிடைக்கும் அருளுக்கு அளவும் இல்லை. சோமநாதரை புதிய வடிவிலே இன்று நாம் காண்போம். அருள் மிகுந்த தரிசனம் கொண்டு நோய் நொடிகளை வெல்வோம். சோமநாத சிவனே போற்றி